वनमाली गतिसागी संगी चक्री च नंदगी ஸ்ரீமன்னாராயணோ விஷ்ணு வாசுதேவோபிரக்ஷது. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு உபன்யாசத்திலே நாம் பார்க்க போகிற உபன்யாசம் வருஷப்பரப்பு. இப்போ வரப்போகிறது குரோதி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் வருஷப்பரப்பு. இந்த குரோதி அப்படின்னா என்ன அப்படின்னா குரோதம்னா சண்டை சச்சரவு இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் குரோதி அப்படின்னு சொல்லி வருஷம், அந்த வருஷத்துக்கு பெயர் குரோதி அப்படின்னு. இந்த குரோதின்ற வருஷம் வந்தால் ஒரே சண்டையாக இருக்கும், ஒரே சச்சரவாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஒரு அதிருப்தி இருக்கும், ஒரு அப்படின்னா ஒரு இதில் பெயர் அந்த காலத்தில் பெயர் வச்சுது. இப்போது அன்று சொன்னது நம்ம இப்பவும் அதே மாதிரி இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், சாத்வீகமாக இருந்தால் குரோதி வராது, குரோதம் வராது. சாத்வீகம் ராஜச தாமச குணங்கள் இருந்தால் அப்போ குரோதம் வரும். அப்போ சாத்வீக குணம் யாருக்கு இருக்கோ அப்போ குரோதம்ன்றது வராது. இப்போ ஒரு எங்கே பார்த்தாலும் சரி, இந்த லோகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எல்லாமே நெகட்டிவ் தான், எதிர்மறையாக தான் பேசுகிறா. ஏதாவது ஒன்று வாயிலேருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைன்றது வரமாட்டேங்கிறது. அது நடக்காது, இது வராது, அது போகாது, இதை மாதிரிலாம் சொல்கிறத விட நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு நல்லது செய்வோம், நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களுடைய பேச்சுக்கள் இருக்கணும். நேர்மறை ஆற்றல், அதோட பேசும்போது நல்லது நடக்கும். இப்போ குடும்பத்தில் எல்லாம் முதல்ல இருந்தால் தான் பிரதேசத்துக்கு நல்லது, பிரதேசமெல்லாம் ஒன்றா சேர்ந்தாதான் லோகத்துக்கு நல்லது. இப்போ குடும்பத்துக்குள்ளேயே சண்டை சச்சரவு இருந்தால், ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்காமல் இருந்தால், எல்லார்கிட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கருவி ஒன்று இருக்குது, மொபைல் ஃபோன். அந்த மொபைல் ஃபோனை கையில் வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரூமில் ஒவ்வொருத்தரும் எல்லாம் இந்த மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் வீடியோ ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறது. பேச்சுக்கள் இருக்கணும். முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தில் அவெல்லாம் ஒன்று சேர்ந்து பேசணும். எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்கணுமா அப்படி சொல்லலை உங்களை. ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் பேசுங்க, இல்லை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் பேசுங்க, வாரத்துக்கு. ஏன்னா இருக்கிற நேரம் பார்த்தோம்னா இதுக்கு போகிறதுக்கு, உத்தியோகத்துக்கு போகிறதுக்கும் அதுக்கு போகிறதுக்கு எல்லாம் வெளியே லேட்டு தான். எங்கே என்ன எடுத்தாலும் நம்மளால் ஒரு நேரத்தில் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டால், எப்போ பார்த்தாலும் டியூட்டி. ஒருத்தரோட ஒருத்தர் மீட் பண்ணுறதுன்றது பண்ணிக்கிறது கிடையாது, பேசிக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அது எப்படி பரிமாற்றங்கள் இருக்கும், மனசில் இருக்கிற எண்ணங்களை பரிமாற்றம் பண்ணணும். எப்படி ஒரு சாப்பாடு செஞ்ச உடனே அந்த பரிமாறுதல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, நான் செஞ்சு வச்சுட்டேன் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சுட்டு கோவில் குளம்னு போயிட வேண்டியது. அப்போ என்ன ஆகும், குடும்பத்தில் எங்கே ஒற்றுமை இருக்கும், இருக்காது. அதை மாதிரி அவங்க வேலையை அவங்க தான் பார்க்கணும். இது பெண்களுடைய வேலை, இது ஆண்களுடைய வேலை அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது நான் சொல்லலை, நாரதர் சொல்லியிருக்கார். நாரத புராணத்தில் நாரதரே சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மனுஷ ஜென்மத்திலேயே இருக்கிற ஜென்மாலேயே மனுஷ ஜென்மா தான் உத்தமமான ஜென்மா. அதில் ஆண் பெண் இதை மாதிரி இது பண்ண வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஸ்திரீகள் தான், பரமாத்மா மட்டும்தான் புருஷர். எல்லாருமே பேருக்கு மேல் ஃபீமேல் சொல்லிட்டு இருக்கோம், எல்லாருமே ஸ்திரீகள் தான். இந்த ஸ்திரீகளுக்குள்ளேயே, அதாவது ஆண் பெண் பாடல்லையே இது என்னோட வேலை, இது உன்னோடைய வேலை,
பெருக்கிறது சமைக்கிறதெல்லாம் உன்னோட வேலை, அது மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச வீட்டுக்கு உபகாரம் ஒத்தாசை ஆற்றுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கோ. இப்போவும் நான் சொல்கிறேன், இது வந்து நாரதர் சொன்ன விஷயம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும், முதல்ல குடும்பத்தில் ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்காது, மன திருப்தியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்தா அப்போ தெரியும் உங்களுக்கு. ஒரு இனிப்பு ஒன்று இருக்குது அப்படின்னா ஸ்வீட் எப்படி இருக்கும், என்ன சுவையில் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதை வந்து ருசித்து பார்த்தா தான் தெரியும். அது மாதிரி இது வந்து இவ்வளோ நாள் தன்னுடைய மனைவி பண்ணா, தன்னுடைய பெண் பண்ணா, தன்னுடைய சிஸ்டர் சமைச்சுட்டு இருந்தா, இப்போ நம்மளே சமைக்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் அதில் இருக்கிற நல்லது தெரியும். கஷ்டம் நஷ்டம்ன்ற வார்த்தை நான் சொல்ல மாட்டேன், அதில் இருக்கிறது நல்லது தெரியும். நீங்கள் பண்ணுறது தான் உத்தமமானது, ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதை நாமளே அதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறத விட மற்றவா சொல்கிறது, அது பாருங்க. நிறைய பேர் இந்த சாப்பாடு கொடுத்தா, இல்லை ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஒருத்தர்கிட்ட கொடுத்தா, அது வந்து டேஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது, இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தா ஒரு பதில் அங்கேருந்தும் வர்றது கிடையாது. அது மாதிரி சொல்லின்னு இருக்கும்போது தான் கிவ் அண்ட் டேக். உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் சாதம் பரிமாறுறா, ஒருத்தர் குழம்பு சாத்தும்போது எல்லாம் பண்ணுறா, காய்கறி கரமேது எல்லாம் பண்ணுறா, கூட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெழும்பிட்டு அவன் மற்ற வேலையை பார்க்க போய்டுறது. என்ன இருக்குது, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது, திவ்யமாக இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த தலிகை பண்ணவாளுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அது நிறைய குடும்பத்தில் அது பண்ணுறதில்ல. இதெல்லாம் எதுக்காக இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குரோதின்ற வருஷம் இருக்குது பார்த்தியாடா, இந்த குரோதின்ற வருஷம் முன்ன சம்பிரதாயத்தில் சொன்னபடி அது சண்டை சச்சரவாக வரக்கூடாது. இந்த 2024 வர குரோதி வருஷம் அங்கே பகவானே ஆச்சரியப்படணும். என்ன இது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பண்ணும்போது ஒவ்வொரு வருஷத்துக்கு இந்தந்த பேர் இருக்குது. குரோதினா இப்போ சண்டை சச்சரவு இருக்கணுமே, உண்மை சண்டை சச்சரவே இல்லையே அப்படின்னு அவர் ஆச்சரியப்படணும். அப்போ அதுக்கு என்ன தேவை, பகவானோடைய நாமாவை சொல்றது. யாருக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ சொல்லலாம். சுவாமி நான் இந்து மதம் இல்லை, நான் வந்து கிறிஸ்டின், நான் வந்து முஸ்லீம், இஸ்லாமிய மதம் அப்படின்னா நாங்கள் எந்த சொல்கிறது இது பண்ண உங்கள் கடவுளை கும்பிடலாம், தப்பு கிடையாது, சொல்லலாம். அம்மா அப்பா மாமியார் மாமனார் இவாளெல்லாம் ஒரு தெய்வமாக எண்ணி அவளை சொல்லிட்டு வந்தால் குரோதி அப்படின்றது சண்டை சச்சரவு இல்லாத வருஷமாக இருக்கும். இந்த நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது, யூடியூப் வீடியோஸ் பார்க்கும்போது எத்தனை பேர் எத்தனை விதமாக பயமுறுத்துறாங்க. அதில் வந்து ஒரு கருத்துக்களும் உள்ளுக்குள்ளே வருது, கமெண்ட்ஸில் கொடுக்குறா நிறைய பேர். அதை நான் கமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு நினச்சேன், ஏற்கனவே ஒரு 50 பேர் கமெண்ட்ஸை கொடுத்துட்டேன். அதனால் நான் திருப்பி போய் கொடுக்க வேணான்னு விட்டுட்டேன். என்னென்னா, ஏன் இது மாதிரி பயமுறுத்துகிற மாதிரிலாம் போடுறீங்க பேசுகிறீங்க அப்படின்னு. அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா குரோதி வருஷம் வந்து அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அந்த இடத்துல தண்ணி பஞ்சம் வரும், இந்த இடத்துல பூகம்பம் வரும், இந்த இடத்துலலாம் இது தீ குழம்பு அப்படியே பிரச்சனை வரும், எரிமலை குழம்பு வரும், அப்படி இப்படின்னு போட்டு ஒரு மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. இதை மாதிரி போட்டு பயமுடுத்தாமல், இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சில இது வந்து ஒரு சிறுவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி சிறுவனுடைய பேரை போட்டு ஒரு யூடியூப்லாம் வரும். அப்படியெல்லாம் பயமுறுத்துகிற மாதிரியே வரும். தற்சமயம் அது வரதில்லை. தேவையில்லாத ஒன்று. மக்களை பயமுறுத்தக்கூடாது, மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும். மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன முக்கியமான தேவை, ஒற்றுமை. அன்னன்னைக்கு அவங்கவுங்க குடும்பத்தினரோட பேச வேண்டியது. குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, அன்னன்னைக்கு ஒரு 15 நிமிஷம் பேசுங்க போகிறோம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். மனசார நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே சரியாயிடும். நம்ம மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கிட்டு இருந்தால் பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். அதனால்
எல்லாம் குடும்பத்துக்குள்ள ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு வந்தால் சரியாகும். இப்போ இந்த குரோதி அப்படின்றத நம்ம இந்த விரோதம் அப்படின்ற ஒரு எண்ணமா, குரோதம் விரோதம் அப்படின்ற ஒரு எண்ணமா எடுத்துக்காம இந்த கு அப்படின்ற ஒரு அக்ஷரம், அந்த எழுத்துக்கு நம்ம வடக்கு திசைக்கு அதிபதி குபேரன், அந்த குபேரனை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தா என்ன வரும்? குபேரனை பிரார்த்தனை பண்ணா என்ன வரும்? காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, அது வரும் உங்களுக்கு. பணம் குயலா இருக்கும், பென்னிஸ். You will earn, you will receive so much of money. அந்த குபேரா, லார்ட் குபேரா, அந்த குபேர கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ நான் வெள்ளிக்கிழமை தான் பிரார்த்தனை பண்ணணுமா லக்ஷ்மி குபேரரை? என்னைக்கு வேணுமா பண்ணலாம், எப்போ வேணுமானாலும் பண்ணலாம். நீங்கள் குபேரரை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் இந்த குரோதியில் கூன்றது உங்களுக்கு மங்களத்தை தரும், மங்களத்தை தரும். அடுத்த அக்ஷரம் ரோ. ரோ அப்படின்னா நட்சத்திரம் மொத்தம் 27 நட்சத்திரம். அதில் சந்திரனுக்கு ரொம்ப பிடித்தமான நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சந்திரனுக்கு பிடித்தமான நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அந்த ரோகிணி அவளுக்கு பசுமாடு மேலே ரொம்ப பிரியமா, பசுமாடு மேலே ரொம்ப பிரியம். அதனால சந்திர பகவானுக்கு ரோகிணி மேலே ரொம்ப பிடிக்கும். பசு, எங்கெங்கெல்லாம் நம்ம பசுவை பார்க்குறோமோ அதுக்கு ஆகாரம், உணவு கொடுங்க. கீரை, அகத்திக்கீரை, அருகம்புல் இதெல்லாம் கொடுத்தா பசுமாடுக்கு கொடுக்க கொடுக்க உங்களுக்குள்ள காருண்யம் வரும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் சொன்னபடி இந்த காருண்யம் உங்களுக்கு சேர்ந்து காமதேனு தேகத்துக்குள்ள 30 முக்கோடி தேவர்கள் இருக்கா. இந்த பசுமாடுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கறதுனால அந்த 30 முக்கோடி தேவர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதனாலே இந்த ரோகிணி அவளுக்கு பிடித்த பசுமாடு, அதுக்கு உண்டான உணவுகளை நம்ம கொடுத்து வருது பண்ணால் எந்த விதமான சங்கடங்களும் இருக்காது. அடுத்தது தீ, 3வது அக்ஷரம் தீ, குரோதி தீ. இந்த தீ அப்படின்னா இப்ப கலியுகத்திலே பெருமாள் மத்ஸ்ய கூர்ம வராக நிருசிம்ம வாமன பரசுராம ரகுராம பலராம கிருஷ்ண அவதாரம் எடுத்து இப்ப கலியுகத்திலே கல்கி அவதாரம் எடுக்க போறார். கல்கி அவதாரம் எடுக்க போற இந்த தருணத்திலே, இந்த மாதிரி யுகத்திலே, கலியுகத்திலே எந்த இடத்துல பெருமாள் இப்ப இருக்கார், தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார்? திருமலை. திருமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மேல் திருப்பதி, அந்த இடத்திலே பெருமாள் அங்க இருக்கார். நாம 300 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு அங்க போயிட்டு வரணுமா? நம்மளால போக முடியலையே, வருத்தப்பட வேண்டாம். இருந்த இடத்துலேருந்தே பெருமாளை கூப்பிடுங்க. நாராயணா கோவிந்தா அப்படின்னு பெருமாள் பேரை சொல்லுங்க, அவர் நேரா வந்துடுவார். இந்த மாதிரி நாம அக்ஷரத்தை சொல்லும் போது, அதுக்கு உண்டான கர்மாவை பிரயோகம் பண்ணும்போது, இந்த குரோதி அப்படின்ற அக்ஷரம் அந்த கஷ்டம், சங்கடம், குரோதம், சண்டை, சச்சரவு எல்லாமே நீங்கி மனசு சந்தோஷமாக அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம். இப்போலேருந்தே ஆரம்பிச்சுடுங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கு தமிழ் வருஷ பிறப்புக்குன்றதுனால அப்போ பார்த்துக்கலாம். எக்ஸாம் போது நம்ம பாடத்தை படிக்கலாம் அப்படின்னு இல்லாம அப்பப்போ படிச்சா நம்ம எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கலாம்.
இப்போலேருந்தே நம்ம இந்த பயிற்சி பண்ணிட்டு வந்தால் சீக்கிரமாக இருக்கும். நான் ஒருத்தர் பார்க்குறேன், சார் நான் வந்து இந்து இல்லை, நான் வந்து ஒரு கிறிஸ்டின் முஸ்லீம், இந்த உங்களுடைய பேச்செல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கேட்டுன்னு வந்துட்டுருக்கேன், இது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதாவது இந்த கூன்ற அக்ஷரம் இருக்கு பாருங்க, குரோதியில் கூன்ற அக்ஷரம் குடும்பம். அந்த குடும்பம், உங்கள் குடும்பத்தை நல்லபடியாக ஒரு கணவனாகவோ மகனாகவோ மகளாகவோ மனைவியாகவோ நீங்கள் எந்த ஸ்தானத்தில், உங்களுக்கு எந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்டஸை அதுபடி செய்யுங்கள். குடும்பத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஊதாரித்தனமாக வெளியே சுத்தாமல் தேவையில்லாமல் பொழுதுபோக்குன்ற பேரில் வேறு ஏதோ பண்ணுறது, அவனை பிடிக்கும் இவனை பிடிக்கும்னு சொல்லி அங்கே இங்கே போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் குடும்பத்துக்கு என்ன ஒத்தாசை பண்ணணுமோ உபகாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கு குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும். ரோன்ற அக்ஷரம் என்ன அப்படின்னா, ரோனா ரோகம்னு அர்த்தம். இப்போ வியாதி, கண்ட வியாதிகள்லாம் வருது, கண்ட வியாதிகள்லாம் வருது. நம்மளால முடிஞ்ச பொழுது அத்தனையும் சேர்த்து நம்மளால ஒரு மருத்துவ செலவு செக்கப் எடுத்துக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, ஹெல்த் செக்கப். இப்போ ரொம்ப கம்மியான வேலையெல்லாம் கூட மருத்துவ ஹெல்த் செக்கப் பண்ணுறதுக்கு வசதி பண்ணி கொடுத்துருக்கா. அந்த ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. அத்தனை பேரும் உங்களுடைய உடல் ஏதாவது வியாதி இருக்கா என்னன்றதை பாருங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்கான்னா 4 பேருக்கும் ஒரே நேரத்தில் செலவு பண்ணணுன்றது இல்லை. ஒரு மாதம் ஒருத்தருக்கு, அடுத்த மாதம் அடுத்தவருக்கு, இதை மாதிரி கொஞ்சம் டைம் வச்சுட்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே இந்த ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நிபுணர்கள், அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட உங்களுடைய ஹெல்த்தை பற்றின ரெக்கார்ட்ஸை கொடுத்து என்ன உண்டோ அதை சாப்பிடுங்க. அவசியம் பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு வாங்க, துளசியை சாப்பிட்டுட்டு வாங்க, அருகம்புல் ஜூஸ் சாப்பிட்டுட்டு வாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு வரும்போது தேவையில்லாத நோய்கள்லாம் உங்கள் பக்கம் வராது. இப்போ கூ அக்ஷரத்துக்கு குடும்பம் பார்த்துட்டா சரியாயிடும்ன்றது பார்த்தோம். ரோ அக்ஷரத்துக்கு ரோகம், அது சரியாகிறதுக்கு ஹெல்த் செக்கப் பண்ணிட்டு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டா அற்புதமாக இருப்பீர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இந்த தீன்ற அக்ஷரம், அது என்ன அப்படின்னா திருப்தி. எது கிடைச்சாலும் நமக்கு திருப்தி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். ஒரு படத்தில் நான் எப்பவுமே ஏதாவது சொன்னால் சில பேருக்கு படத்தை சொல்லி சொல்கிறது ஒரு உதாரணம். ஏன்னா நிறைய பேர் லோகத்தில் இந்த திரைப்படம் பார்க்கறது தான் முக்கியமான பொழுதுபோக்காக இருக்கிறதுனால அதில் சொன்னால் சில பேர் அதுலேருந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணிப்பா. ஒரு படத்தில் ஒரு கதாநாயகன் ஒரு கதாநாயகி அழைச்சிட்டு வர, அவள் குடும்பத்தோட வர, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வர, ஒரு கோயிலுக்கு வர. கோயிலுக்கு வரும்போது அங்கே இந்த கல்யாணம் செஞ்சு வைக்கிற வர, சுவாமி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், எங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்கோன்னு கேட்குறார். அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கும்போது அவர் என்ன சொல்கிறார், ஆரம்பத்தில் இதுக்கு வந்து ரசீது வாங்கணும், அந்த இடத்துலேருந்து ரசீது வாங்கணும், அதெல்லாம் பாருங்கன்ற. அதுக்கப்புறமா அவர் கையில் இருக்கிற ரூபா நோட்டு எடுத்து கொடுக்குறார். இதுவும் வச்சுட்டு செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு, வாங்கோ நான் அவரை நான் சரி கட்டுறேன், நீங்கள் வாங்கோன்னு சொல்லிட்டு வரேன். அப்போது கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்சவர், அந்த கல்யாணம் செஞ்சு வைக்கிறவருக்கு தெரிஞ்சவர் வரார். என்னப்பா சௌக்கியமா அப்படின்றார். சௌக்கியம்னு அவர் வந்து இந்த புல்லட் பைக்கில் வச்சுட்டு இருக்கார். அவரை பார்த்து கேட்குறார், என்னப்பா எப்போ வாங்கின அந்த வண்டி வாகனம் எப்போ வாங்கினேன்னு கேட்குறார். இப்போ தான் வாங்கினேன் அப்படின்றார். அவ்வளோதான், அந்த அவங்களுக்கு உண்டான பேச்சு முடிஞ்சு போயிடுது.
உடனே இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறவ இந்த கதாநாயகர்கிட்ட சொல்கிற, நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன், இப்படிதான் இருந்தது, நான் இப்படி இருக்கேன், ஆனால் அவன் சீக்கிரமாகவே வாகனம் வாங்கிட்டான், அது வாங்கிட்டான் இது வாங்கிட்டான்னு கொஞ்சம் ஒரு பொறாமை குணத்தில் பேசுகிறார். அதாவது என்ன இதில் தெரிகிறது அப்படின்னா, திருப்தி அடையலை. திருப்தி அடைஞ்சால் எது நம்மளுக்கு கிடைக்குமோ, பகவான் இன்னைக்கு நம்மளுக்கு இன்னைக்கு இது கொடுத்துருக்கார், நாம் இதில் திருப்தி அடையலாம், கர்த்தர் இது கொடுத்துருக்கார் நம்மளுக்கு, இது திருப்தி அடையலாம், அல்லாஹ் இது கொடுத்துருக்கார் நமக்கு, இதில் திருப்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம திருப்தி அப்படின்னு சொல்லி மனசார திருப்தி அடைஞ்சால், பேராசைப்படாமல் இருந்தால் இந்த குரோதி அப்படின்ற வருஷத்தை நாம் ஈஸியாக சமாளிச்சுட்டு போயிடலாம். ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி சீக்கிரமாக இந்த குரோதியை விட்டு தாண்டி அடுத்த வருஷத்துக்கு உள்ளே நுழையலாம். இப்போது வரப்போகிற குரோதி வருஷத்தை பற்றி உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்த பயங்கள்லாம் போயிருக்கோம். இப்போ என்னென்ன எப்படி பண்ணால் உங்களுக்கு உண்டான ஒரு இது மார்க்கத்தை சொல்லிட்டேன். அப்படியே இனிமேல் இதைப்படி செஞ்சு நல்லபடியாக நம்ம குடும்பத்தையும் பார்த்துட்டு மெடிக்கல் செக்கப் பண்ணிட்டு வியாதியையும் வராமல் தவிர்த்து நல்லபடியாக திருப்தியாக இருந்தாலே நாம் இந்த குரோதி அப்படின்ற வருஷத்தை நல்லபடியாக கடந்து நம்ம வாழ்க்கையிலே முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகிற குரோதி வருஷத்தை வரவேற்று நாம் இந்த சொன்னபடியெல்லாம் எல்லாம் செய்வோம்னு உங்களுக்குள்ளே ஒரு சூழ் உரைத்து அவசியம் நாம் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் சத்தியப்பிரமாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்குள்ளே பண்ணிக்கோங்க. நல்லபடியாக உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு அடியேனுடைய குலதெய்வத்தையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக.